மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். நள்ளிரவில் அதிரடியாக ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல், பதிலடியாக ஈரான் கட்டார், பஹ்ரைன், சவுதி ஆகிய நாடுகளின் அமெரிக்க தளங்கள் மீது அதிரடியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதில் மீண்டும் யுத்தம் மூண்டிருக்கு. அதிரடியாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலுக்கான பயணத்தை ரத்து செய்தது ஏன் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். புரிந்துணர்வு ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியை நோக்கி பயணித்த அமெரிக்காவும் ஈரானும் அதிரடியாக பரஸ்பர தாக்குதல்களில் இப்போது ஈடுபட்டதன் காரணமாக மீண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மற்றுமோர் போர் வெடிப்பதற்கும் நீண்டதொரு யுத்தத்துக்கு அமெரிக்காவும் ஈரானும் தயாராகிட்டோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றிரவு ஆரம்பத்திலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது அதிரடியான தாக்குதலை அமெரிக்கா நிகழ்த்தும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருந்தாரு. சொன்னது போலவே அதிகாலையில் அதிரடியான தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மீது நடத்தியது. இந்த தாக்குதல்களுக்கு இலக்காகப்பட்ட பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துகின்ற இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற கடலோர பகுதியில் இருக்கின்ற ஈரானுடைய இராணுவ தளங்கள் மற்றும் துறைமுகங்கள், அதுபோக ஈரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் பதுங்கு குழிகளை இலக்கு வைத்தும் இந்த ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது. அதுபோக ஈரானை மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு ஆழ்த்திய மற்றும் ஒரு தாக்குதல் தான் பூஷஹர் என்று சொல்லப்படுகின்ற மாகாணத்தின் மீது அதிரடியான தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. இந்த மாகாணத்தில் தான் ஈரானுடைய மிக முக்கியமான மின் அணு உலைகளும் மின்சக்தி நிலையங்களும் இருக்குது. இதுக்கு அருகில் தான் அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்குது. அந்த பிரதேசத்தில் இப்போது பாரிய அளவுள்ள தீப்பிழம்புகள் வெளிவருகின்ற காட்சிகளும் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. ஹோர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துகின்ற பகுதியில் தாக்குதல் நடத்துவது ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானுடைய கட்டுப்பாட்டை தளர்த்துவதற்கான ஒரு நியாயமாக இருந்தாலும், எதற்காக பூஷஹர் என்ற மாகாணத்தில் அணு உலைகளுக்கு அருகில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது என்ற கேள்வி இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. மின்சக்தி நிலையங்கள் மீது எதற்காக அமெரிக்கா தாக்குதலை நடத்த பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த ஈரானையும் இருள மூழ்கடிக்கணும், அடிப்படை தேவைகளான நீர் கட்டமைப்புகளை தகர்க்கணும் அப்படின்ற நோக்கில தான் இந்த ஒரு தாக்குதலை நடத்தியது. சிவப்பு கோட்டை இப்போது அமெரிக்கா மீறி இருக்கே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஈரான் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களில் அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும், ஆனால் அப்படியான ஒரு கருமத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போது ஈரானுடைய உட்கட்டமைப்புகளை தகர்த்து மக்களை நிர்கதிக்க ஆளாக்கி அரசு கழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்கு கீழே இந்த ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளை தான் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கு. எனவே அமெரிக்க ஜனாதிபதியுடைய வார்த்தைகள் வேறு விதமாகவும் செயற்பாடுகள் வேறு விதமாகவும் இருக்குது என்ற விமர்சனமும் இப்போது சொல்லப்படுது. இரவோடு இரவாக இந்த அதிரடியான தாக்குதலுக்கு ஈரானுடைய பதிலடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு அடிக்கும் அமெரிக்காவுடைய 2 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும், பதிலடி தாக்குதல் விரைவாக தாமதமின்றி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விட்ட அடுத்த கணமே அதிரடியாக ஈரானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் கட்டார், பஹ்ரைன், குவைத் நோக்கி சீறி பாய்ந்து அங்குள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தியதில் பாரிய அளவு இராணுவ தளங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயம் இப்போது சர்வதேச ஊடகங்களில் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக பஹ்ரைனில் இருக்கின்ற கடற்படை 5ஆம் கட்டளை தலைமையகத்தின் மீது அதிரடியான தாக்குதலும், குவைத்தில் இருக்கின்ற அலியா சாலிம் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ தளத்தின் மீதும், அதுபோக கட்டாரனுடைய இராணுவ பல்வேறு தளங்கள் மீதும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரான் பதிலடியாக வழங்கி இருக்குது. இப்போது பாரிய அளவிலான சேதங்கள் இந்த இராணுவ தளங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற செய்தி தான் இப்போது சர்வதேச ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இவைகளை எதற்காக இலக்கு வைத்தது ஈரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இராணுவ தளங்கள் தான் செயற்பாட்டில் இருப்பதாகவும் இவைகளில் இருந்துதான் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை துல்லியமாக நடத்துது என்பதனால அந்த இராணுவ தளங்கள் மீது அதிரடியான தாக்குதலை விட்டது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு எச்சரிக்கையை இப்போது ஈரான் விட்டிருக்கு. அமெரிக்கா மேற்கொண்டு ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி நீர் விநியோகங்களை தடை செய்யுமாக இருந்தால், மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுடைய மின் நிலையங்கள், நீர் நிலையங்கள் மீது அதிரடியான தாக்குதலை நடத்துவது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற துறைமுகங்கள் மீதும் அதிரடியான தாக்குதலை நடத்தி ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தி இஸ்தம்பிதம் அடைய செய்வோம் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாங்க. எனவே மத்திய கிழக்கு நாடுகள் அமைதியாக இருக்கணுமாக இருந்தால்
அமெரிக்க ஜனாதிபதியுடைய வாயையும் கையையும் காலையும் பத்திரம் பண்ண சொல்லுங்க அப்படின்ற எச்சரிக்கையை தான் இப்போது ஈரான் விட்டிருக்கு. ராணுவ கௌரவமா அல்லது அமைதியா என்ற ஒரு விஷயத்துல இப்போது முடிவெடுக்க வேண்டிய ஒரு பொறிக்குள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. இந்த யுத்தத்தை கைவிடுவதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய தேவை இப்போது மத்திய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வம்பெடுப்பது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அடி வாங்கி சாவது நாமும் நமது வளங்களும் தான் என்ற ஒரு நிலைப்பாடு தான் இப்போது மத்திய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. எதற்காக அமெரிக்கா அதிரடியாக இந்த தாக்குதல்களை இறங்கியது? வெறுமனே ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியில பயணிக்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துது என்ற காரணத்துக்காக மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போது அமெரிக்காவுக்குள்ள பாரிய நெருக்கடி உண்டாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு காணாத அளவுக்கு பணவீக்கம் உச்சத்தை தொட்டு இருக்குது. அதுபோக எரிபொருளுக்கான தட்டுப்பாடு, எரிபொருளுக்கான கையிருப்புகள் சடுதியாக குறைந்திருக்குது, வீழ்ச்சி கண்டிருக்கு. இப்போது எரிபொருள் குறைந்திருப்பது என்பது 1983 ஆண்டுக்கு பிறகு பாரிய அளவிலாக குறைந்த ஒரு அளவாகத்தான் இப்போது இது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 319 மில்லியன் பெரல்களாக குறைந்திருப்பது மட்டுமல்லாம, இப்போது அமெரிக்காவுக்குள்ள எரிபொருளை விநியோகம் செய்கின்ற நிறுவனத்தினுடைய கையிருப்பு 19.5 மில்லியன் பெரல்களாக குறைஞ்சிருக்கு. மேலும் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்க மக்கள் பாதையோரமாக வந்து வரிசையில் காத்திருந்து எரிபொருள்களை பெறுகின்ற சூழ்நிலை உருவாகும். பாரிய ஒரு சிக்கலை இது தோற்றுவிக்கும். இப்போது எந்த ஒரு விஷயமும் சாத்தியப்படலை. ஈரானை கட்டுப்படுத்த முடியல, ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர முடியல என்பதனால 60 நாட்களும் காற்றோடு கரைந்து போயிடும் என்பதனால இப்போது ஏதோ ஒரு வகையில் அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்தலாம், ஈரானை கட்டுப்படுத்தலாம், ஈரானை இப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு முனைப்போடு தான் அதிரடியான தாக்குதல்களை இப்போது அமெரிக்க ஜனாதிபதி மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனா ஈரான் 1-2 என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டு, நீங்க எம் மீது ஒரு தாக்குதல் நடத்தினால் உங்களது இலக்குகள் மீது 2 தாக்குதலை நாங்கள் நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் அமெரிக்கா 80 இலக்குகள் மீது ஈரானுக்குள்ள தாக்குதலை நடத்தியது என்று அறிவித்த அடுத்த கணமே அதிரடியாக ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ இலக்குகள் மீது 85 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி மிரட்டலை விட்டிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தம் நிறைவுக்கு வருமா வராதா என்பது தெரியல. மத்திய கிழக்கு நாடுகளுடைய தலைவர்கள் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கால கையை பிடிச்சி இந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வரணும். ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு ரொம்ப குஷியாக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு விஷயத்தில் அவருக்கு உடன்பாடே கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி தான் அவரை சமாதானத்துக்கு இழுத்து விட்டாரு. தெற்கு லெபனானில் தாக்குதலை நிறுத்துங்கன்னு மிரட்டினாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை செஞ்சு இருவருடைய உறவுகளிலேயும் மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்ட சூழ்நிலையில தான் இப்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு அகமகிழ்வையும் பெஞ்சமின் நெதன்யாகு கொடுத்திருக்கும். அவர் ஆசைப்பட்டது போல மீண்டும் யுத்தம் தொடங்கியாச்சு. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலுக்கான தனது பயணத்தை அதிரடியாக ரத்து செய்திருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென அமெரிக்கா ஈரானுடைய போர் மூண்டதன் காரணமாக பரஸ்பர தாக்குதல் நீண்ட யுத்தத்துக்கு போயிருமோ என்ற அச்சத்தில் உடனடியாக ராணுவ நடவடிக்கைகள் என்ன ஏது என்பதை பார்க்கணும் என்பதற்காக இஸ்ரேலுக்கான பயணத்தை அவர் ரத்து செய்தார் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது பேசப்படுது. எனவே இவருடைய பயண ரத்தும் அமெரிக்கா ஈரானுடையான யுத்தம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. தற்போது இஸ்ரேல் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ படைகள் மீண்டும் நாட்டுக்கு அழைக்கப்படாத சூழ்நிலை அங்கே தங்க வைத்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு போர் வெடித்தால் அந்த ராணுவ வீரர்கள் யுத்தத்தில் களங்காணணும் அப்படின்னு ஒரு நோக்காகத்தான் இந்த ராணுவ படைகள் இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் அங்கு தங்கியிருப்பார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது பெண்டகன் அறிவிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் பொறுமையை இழந்திருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி இந்த யுத்தத்தில் ஏதோ ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்னு அடிப்படையில் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் கடந்த காலத்தில் இந்த யுத்தம் தமக்கு என்ன பாடங்களை புகட்டியதோ அந்த பாடங்களை கருத்தில் கொள்ளாமல் தான் பொறுமை இழந்தாச்சு, தனக்கு கடுப்பு வந்தாச்சு, தனக்கு ஆத்திரம் வந்தாச்சு என்ற கோணத்தில் இராணுவ நடவடிக்கையை முன்னெடுப்பது என்பது ஆரோக்கியமற்றது. ஈரானுக்கு எதிரான யுத்தம் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு எந்த நன்மையும் விளைவிக்கவில்லை. இந்த யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்த அடைவுகளை அடையாத சூழ்நிலையில் தான் இப்போது திண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இவர்களுடைய இந்த இராணுவ கௌரவத்தின் காரணமாக உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்பில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்தி தான் அமெரிக்காவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு துருமுச்சீட்டாக இருப்பதாக ஈரான் உணருது. அதனால் தான் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது. அமெரிக்காவை மிரட்டவும் அடிபணியை செய்யவும் ஹோர்முஸ் ஜலசந்தி மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஈரான் கருதுவதனால் தான் இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை மையப்படுத்தியே ஈரான் இப்போது தனது காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.